குட் மார்னிங் ஃப்ரெண்ட். இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி அரைக்கலான்ட்டு இந்த மிளகா ரெட் சில்லி இருக்குல்ல, ட்ரை சில்லி, அதை போட்டு வதக்கிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு சொட்டு மட்டும் ஆயில் விட்டு நல்ல டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மிளகாப்பொடி இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா நமக்கு அர்ஜென்ட்டுக்கு நல்ல ஹெல்ப் ஆகும். சட்னி கூட பக்கத்தில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புற டைமுக்கு நம்ம ஈஸியாகவும் இருக்கும். போதும்னு நான் நினைக்கிறேன். எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ பசங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் காஃபி போட்டு கொடுத்தேன். பால் பசங்களுக்கு, எனக்கு வந்து காஃபி போட்டு குடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பை சின்னது பண்ணிடலாம். இன்னும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த உளுந்து இருக்கு இல்லையா, அதை போட்டு அப்படியே சும்மா எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணால், சும்மா ட்ரையாக அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் கடலை பருப்பு. ஓகே, இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உளுந்து, ஒயிட் கலர் உளுந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ என் கையால் 2 அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நெடி ஏறு நல்லா வச்சுக்கலாம். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக வறுத்துக்கோங்க. ஸோ கருகாமல் நல்ல ரோஸ்டடாக இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கருப்பாயிடுச்சுன்னா வாசனை வரும். ஸோ ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். அதை வந்து முழு பூண்டு இருக்கு இல்லையா, அது உடச்சி போட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பொரிச்சு போட்டுக்கணும். ஓகே, அப்புறம் பெருங்காயம் பொரிச்சு இதில் போட்டுக்கணும். என்கிட்ட தூள் பெருங்காயம் தான் இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக கலக்கிட்டு இதில் அப்படியே கலந்துட்டு அப்படியே போட்டு அரைச்சிக்கோ, உப்பு வச்சு. ஓகே, ஸோ மிளகாப்பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகும். காலை நேரத்தில் இல்லை நமக்கு வந்து செய்யறதுக்கு அலுப்பாக இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த மிளகாப்பொடியை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போல்லாம் கடையில் வைக்கிது. நான் இப்போயா கடையிலேயே வாங்குவேன். ஸோ இன்றைக்கி எல்லா ஐட்டமும் என்கிட்ட இருந்துச்சு. சரி, நம்மளே செஞ்சுக்கலான்ட்டு செஞ்சிட்டு இருக்கேன். பெரியதில்லை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக, பசங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது. கிறிஸ்மஸ் ட்ரீலாம் எங்கள் வீட்டில் வைக்கிற பழக்கமே கிடையாது. கிறிஸ்டின் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்டார்லாம் கட்டுவாங்க இல்லையா. ஸோ இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக மாறி இந்துஸு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட்டிக்கிறாங்க பசங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக. அதனால் நாங்களும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்ததுல புதுசாக. எப்போவே வாங்க மாட்டோம், பழசு இருக்கும், அதை வச்சுப்போம். இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய மரமாக பசங்க ஆசைப்பட்டனால வாங்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிடலான்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு இடம் தர வேண்டியதாக இருக்குது. அதனால எடுத்து வச்சுட்டோன்னா கிறிஸ்மஸ் சமயத்தில் பசங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டு நம்ம கடையில் போய் வாங்காமல் நம்ம அதையே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஈஸியாக கழட்டி பாக்ஸில் வைக்கிற அளவுக்கு தான் அது இருக்குது. ஸோ அப்படி பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ பசங்களை வச்சு தான் பண்ண போகிறேன். அவங்க முடிச்சதும் இந்த வேலையை அவங்கக்கிட்ட தள்ளிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக செவந்து வந்துருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரம் கடாயில் போயிட்டு நல்லா நம்ம ஹீட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணுறப்ப தான் அந்த மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, இட்லி பொடி, அது வந்து கெடாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டில் அப்படியே நமக்கு இருக்கும். ஸோ எல்லாத்தையும் இப்போ அரைச்சிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு மிளகாய் பொடி வச்சு சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். மிளகாய் பொடினா இட்லி பொடியை தான் நான் மிளகாய் பொடின்னு சொல்கிறேன். ஓகே, அப்படி சொல்லி பழக்கமாகிடுச்சு. ஸோ எங்கள் ஊர் சமையல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஸ்டைலில் தான் இருக்கும். ஏன்னா தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா, சித்தி இவங்க கூட வளர்ந்து அவங்க எப்படி செய்கிறாங்களோ அதே மெத்தடில் தான் நான் செய்வேன். ஓகே, டெய்லி ஏறுது பயங்கரமாக. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். ஸோ ரொம்ப கருப்பாயிட்டாலும் அந்த ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். எடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஓகே, எடுத்து வச்சிடலாம். வதக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு தனி தட்டில் வச்சுட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்தோன்னா சூப்பரான மிளகாய் பொடி நமக்கு கிடைச்சிரும்.
ஸோ இப்படி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இது அரைச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு மேலேயே வரும் எனக்கு. எடுத்து போட்ட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சுடுது. சுடலை, சும்மா சொன்னேன். கடலைப்பருப்பு. ஓகே, நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த கடலைப்பருப்பு இல்லை, அது வந்து துவரம்பருப்பு, இது வந்து கடலைப்பருப்பு. இதுவும் என் கை அளவுக்கு 2 பிடி. ஓகே, இங்கே வரேன். ஓட்டை கொஞ்சம் சின்னதாக போட்டாச்சா, வர்றதுக்கு கஷ்டப்படுது. ஒரு குத்து மதிப்பாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு அளவு சொல்லணுன்னா என் கையால் 2 பிடி அதுமாதிரி இப்படி 2 இது போட்டிருக்கேன். ஓகே, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் அதுவும் சம அளவு, உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சம அளவு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். மிளகாய் வந்து ஒரு 15லேருந்து 20 கிலோ வச்சுக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் ஒரு 15 மிளகாய் எடுத்திருக்கேன். ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். இதையும் அதே மெத்தடில் சும்மா எண்ணெய்லாம் இது ஊற்றலை, அது நல்லா செவக்க வறுத்துக்கணும். இதையும் வறுத்துட்டு இதை பொடிச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதோடு சேர்த்து இந்த பெருங்காயம் இருக்கு இல்லையா, கட்டி பெருங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிச்சு போட்டுக்கணும். ஓகே, பெருங்காயத்தை இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா பவுடர் தான் இருக்குது. இருக்குது பார்த்தீங்களா, பவுட்ரு இதாக இருக்குது. இதை கொஞ்சோண்டு ரோஸ்ட் ஆனோடனே அதிலே லைட்டாக ஊற்றி கலந்துக்க பாரு, அவ்வளோதான் செய்ய முடியும். ஸோ எண்ணெயெல்லாம் நிறைய போடலை, அதுக்கு போடவும் கூடாது, நல்லா இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். ட்ரை பவுட்ராக தானே நமக்கு வேணும். ஸோ அதனால நம்ம வந்து எண்ணெய் ஊற்றலை. ஸோ யாருக்கெல்லாம் மிளகாய் பொடி செய்ய தெரியாதோ, இட்லி பொடி தெரிஞ்சுக்கோங்க, ஈஸியான விஷயந்தான். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் செய்ய மாட்டேன், எல்லாமே எங்கள் அம்மா தான் செய்வாங்க. ஸோ எங்கள் அம்மா ஊருக்கு எங்கேயாவது போனால் தான் நான் சமையலே எடுப்பேன். அது வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன். ஹெல்ப் பண்ணால் அந்த பாத்திரம் க்ளீன் பண்ணுறது, துணி துவைக்கிறது, காய போடுறது, சம்டைம்ஸ் காய்கறி கட் பண்ணி தர்றது, செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நான் செய்வேன். குக்கிங்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் செய்வாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்குலாம் செய்ய தெரியாது. சாம்பார், ரசம் இந்த மாதிரி தான் வைப்பேன் எனக்கு கல்யாணம் ஆகிற டைமில். ஓகே, பிரியாணி ஏதாவது இதெல்லாம் செஞ்சால் எங்கள் அம்மா தான் செய்வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தான் செஞ்சாகணும், வேறு வழியும் இல்லை. ஸோ வருஷங்கள் ஆக ஆக எக்ஸ்பீரியன்ஸும் ஆகிடுது நமக்கு. ஸோ நம்ம வீட்டு வேலைகளை நம்மளே செய்கிற அளவுக்கு நம்ம ரெடி ஆகிடுறோம். ஓகே, இதான் லைஃபு. பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க லைஃப் எப்படி தெரியுமா, இப்படி தான். ஸோ வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்தளவுக்கு யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, நம்ம வீட்டு வேலையை நாம் தான் செய்யணும். யாருன்னே தெரியாது நமக்கு, யாருன்னே தெரியாது கல்யாணம் பண்ணிட்டு போகிறப்ப. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பணிவிடையெல்லாம் செய்யணும். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கும்போதே நம்ம அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். ஓகே, பொம்பளை பசங்க நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் யாருமே இல்லை ஃப்ரெண்ட். நிச்சயம்தான். ஓகே, அவ்வளோதான். இதுவும் சவுந்தரிச்சு நான் பேசிக்கிட்டே முடிச்சிட்டேன். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னா நமக்கு இட்லி பொடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் சாப்பிட்ற போது, அந்த மாதிரி இல்லாமல் வாசனையாக இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அடுப்பை சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் இருக்குது. எடுத்துடலாமா? அவ்வளோதான். இதில் கொஞ்சம் உப்பு வச்சு அதையும் இதில் கொட்டி இதை பொரிச்சு கொட்டிக்கணும். பெருங்காயம் போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஒரு கையில் வீடியோ எடுக்கிறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும். இது அப்படியே லைட்டாக சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவு கொஞ்சம் தானே வச்சுருக்கேன், அதுக்கு வந்து கொட்டிக்கலாம். இதையும் அப்படியே கலக்கிக்கோங்க, கரண்டியை வச்சு அப்படியே கிளறி விட்டுக்கலாம். ஸோ இது ரோஸ்ட் ஆகிடுச்சு, எடுத்து இங்கே கொட்டி வச்சுட்டு இந்த பூண்டையே உடச்சி போட்டோன்னா அவ்வளோதான், நமக்கு வேலை முடிஞ்சிச்சு.
அடுப்பு பார்த்தீங்கன்னா சின்னதில் தான் இருக்குது. ஓகே, ரொம்ப பெருசாக வச்சுட்டோன்னா வச்சுக்கோங்க, முடிஞ்சுது, சோலி முடிஞ்சுது, அப்படி ஆகிடும் நமக்கு. ஸோ கஷ்டப்பட்டு பண்ணுறோன்னா நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அல்பா. போதும். ஓகே, இதை இப்படியே உடச்சி போட்டுக்கலாம். இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம், தேவைப்படாது நமக்கு. கீழே ஏதோ விழுந்த மாதிரி இருந்துச்சு. இதையும் வதக்கிக்கோங்க, கொஞ்சமாக ஆயில் போட்டால் கூட நல்லது. ஸோ ட்ரை ரோஸ்டே பண்ணிக்கலாம். கீழே ஒன்று விழுந்துட்டாப்பில், அதை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதையே ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பெல்லாம் தேவையான அளவு அதை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இதையும் செவக்க வறுத்தாச்சு. ஒரு சொட்டு ஆயில் ஊற்றிக்கிட்டேன். இந்த பூண்டு வந்து நமக்கு ரோஸ்டட் பண்ணும்போது ஒரு சொட்டு ஆயில் போட்டுக்கிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு வாஷ் பண்ணிட்டு நம்ம உடனே அரைக்க முடியாது இல்லையே, ட்ரை ரோஸ்டரில் பண்ணணும். அதனால அடுப்பை சின்னதாக ஆக்கிட்டு இப்படி கவுத்து போட்டு வைக்கிறப்ப சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். வெயிலெல்லாம் காய வைக்க தேவையில்லை, இப்படியே பண்ணிக்கலாம். ஸோ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு சேஃப்டிக்காக. சும்மா ஒரு நிமிஷம் நம்ம வந்து அதில் காமிச்சிக்கிட்டோன்னா அந்த அனல்லே பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடும். இது நல்ல டிப்பு, யாருக்கெல்லாம் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த திங்ஸை வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுக்கணும். ஓகே, ஆற வைக்க போகிறேன். ஸோ ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறப்பாகவும் இருக்கக்கூடாது, அந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ ஒரு பாட்டில்லையோ ஒரு கண்டெய்னர்லேயோ போட்டு வைக்கிறப்ப நம்ம காலை நேரத்தில் இல்லை சட்னி அரைக்க நமக்கு வந்து மூடு இல்லைன்னா இதை வச்சு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா, நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ நான் ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு நான் அப்புறமேட்டு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, மிளகாப்படியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதை எடுத்து இதில் வைக்க வேண்டியதான் வேலை. கண்ணாடி பாட்டிலாக இருந்தால் ரொம்ப நல்லது. நான் இப்போதைக்கு இதில் வச்சுக்கிறேன். ஸோ அர்ஜென்ட்டுக்கு தேடினா எதுவுமே கிடைக்காது ஃப்ரெண்ட். இதை எடுத்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம், போட்டு மூடி வச்சுக்கலாம். நான் அப்புறமேட்டு ஃப்ரீ ஆகிட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து அதில் போட்டு வச்சுக்கிட்டா கொஞ்சம் கெடாமல் இருக்கும். ஒரு மாதம் வரைக்கும் வரும். தெரில, நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் எல்லாம். ஓகே, எல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை. ஓகே, தோசை தான் ஊற்ற போகிறேன். எல்லாத்தையும் இதில் எடுத்து வச்சுட்டு மூடி வச்சிடலாம் நம்ம. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும் போது காரம் இருந்தாலும் ரொம்ப தெரியாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சட்னியோடு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே வாங்க நம்ம கார்டனுக்கு போவோம். வந்து நான் இதெல்லாம் எடுத்து வச்சிட்றேன். கார்டனில் ஒரு விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கார்டனுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த கார்டனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முல்லைப்பூ செடி இருக்கு இல்லையா, இது வந்து ஜாதி முல்லைப்பூ செடியும் வெறும் நம்ம நார்மலாக ஒரு முல்லைப்பூ வச்சுக்கோல, அதையும் செடி வச்சுருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ கொஞ்சம் வளர்ந்துருந்தது. பார்த்திங்கன்னா இந்த மங்கி அந்த பக்கத்துலேருந்து இதை கடிச்சு ஸ்பாயில் பண்ணி இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வளரும், மழை பெய்யும், அது நல்லா துளுத்து வளரும், அந்த மங்கி வந்து சாப்பிட்ரும். மங்கி தான், வேறு எதுவும் இல்லை. அந்த பக்கத்துலேருந்து அந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, பேர் என்ன, சன்சைடு, அங்கே இருந்து நின்று இதை சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிக்கவே இருக்காது மங்கி, இதனால. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அரும்பு வச்சுருக்கு பாருங்கள், தெரியுதான்னு தெரில, வீடியோவில் இருக்குது. ஊர்லேருந்து வந்து பார்த்தா அழகாக அரும்பு வச்சுருந்தது. இந்த இருக்கு பாருங்கள் அரும்பு, தெரியுதா? இந்த அரும்பு வந்து இதே மாதிரி ஒரு 5 இடத்துல அரும்பு வச்சுருக்கு. மேலே பார்த்திங்கன்னா மேலே ஏதோ அந்த இடத்துல இருக்குது பாருங்கள், உச்சியில் அங்கே இது மாதிரி ஒரு 4-5 பூவாக பூத்து இருந்துச்சு. இதோ இங்கே ஒரு அரும்பு, இங்கே ஒரு அரும்பு இருக்குது, இங்கே இங்கே இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஒரு 4-5 இடத்துல மறைஞ்சி முல்லைப்பூ வச்சுருந்தது. ஸோ இது 4-5 இருக்கு இல்லையா, அதை எடுத்து நான் கட்டுவேன். சும்மா ஒரு 2 லைன் தான் வரும், அதுக்கு மேலே வராது. 4-5ன்றப்ப அவ்வளோதானே வரும்.
ஸோ இதை பார்த்தீங்கன்னா கட்டி நான் எங்கே வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலேருந்து மண் எடுத்து வந்து வச்சுருக்கேன். ஸோ நல்லது, அந்த மாதிரி மண் எடுத்துகிட்டு வந்து கும்பிட்றப்ப சாமியே நம்ம வீட்டுக்கு வந்து சாமி வந்து காலடியிலேருந்து தான் எடுத்தேன். அந்த இடத்துல வந்து சாமி நைட் டைமில் நடமாடும், நமக்கு கஷ்டங்களாக இருந்தால் சரியாகும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் பார்த்துட்டு நானும் போய் சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கிட்டே ஒரு பர்மிஷனை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசலில் நிறைய பேர் கட்டுறாங்க. ஆனால் நாங்கள் ஐயத்தை கேட்டிருப்பேன், அதெல்லாம் கட்டாதீங்க, அதெல்லாம் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும், என்ன சொல்கிறது, பேய்ட்டு சசையவெல்லாம் இருந்தால் தான் அது மாதிரி பண்ணணும். சும்மா நீங்கள் கட்டுறப்ப சாமியை வந்து அந்த வீட்டில் அவங்களை வைக்காது, வெளியே ஏற்றுற அது இருக்கும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னார். அவள் வந்து நிறைய சாஸ்திர சம்பிரதாயம் பார்க்குறவா, அதனால அவர் நிறைய சொன்னார். ஸோ நான் வந்து கொஞ்சம் கண் கலங்கினேன். சரி பரவாயில்ல, எடுத்துகிட்டு போய் சும்மா பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் கடைசியாக. சரி ரொம்ப நல்லதுன்ட்டு கொஞ்சோண்டு ஒரு பிடி அளவுக்கு மண் எடுத்துகிட்டு வந்து குலதெய்வ கோவிலேருந்து உள்ளார வச்சுருக்கேன். ஸோ இந்த பூவை பறித்து நான் கட்டி அந்த சாமிக்கு தான் வைக்கிறேன். வாங்க. ஸோ நான் குளிச்சுட்டு தான் விளக்கேற்றுவேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கேற்ற மாட்டேன். ஓகே, சும்மா அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பூவை கட்டி சாமி தலைமாட்டுக்கு கொஞ்சம் விளக்கு பக்கத்தில் வச்சுருவேன். இந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, விளக்கேற்றுவோம் இல்லையா, அங்கே அந்த பூவை வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா காசு முடிஞ்சு வச்சுருக்கேன். என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால வச்சுருக்கேன். ஸோ நல்லாயிட்டாங்க, ஒன்றுமே ஆகாது, சாமி காப்பாற்றுவாங்க. ஸோ கோயிலுக்கு போகிறப்ப அதை வந்து நம்ம சாமி உண்டியலில் காணிக்கையாக போட்டுக்கலான்ட்டு. ஓகே, ஸோ நான் குளிச்சுட்டா விளக்கேற்றுவேன், அதனால் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். குலதெய்வமே என் கூரை தீர்க்கவா முடிச்சலாம். ஓகே, இதுதான் என்னோட வேண்டுதலே. ஓகே, ஸோ கொஞ்ச நேரம் விட்டு பசங்களாம் எழுந்தோடனே கிறிஸ்மஸ் ட்ரீயை க்ளீன் பண்ணி உள்ளார வைக்க போகிறோம். அப்போ ஷேர் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பசங்க 2 பேரும் முடிச்சாச்சு, காலை டிஃபன் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படியே இருக்கும்போது அழுக்கடையும். ஸோ நமக்கு இடத்தையும் கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருந்ததுனால நான் எல்லாத்தையும் எடுத்து போடுறதுக்காக பசங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ 2 பேர் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் பார்த்திங்கன்னா அந்த பெல்லு, சாக்லேட்ஸு, ஸ்டாரு, பால் இதெல்லாம் இருந்தது இல்லையா, இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்ருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா லேயராக இருக்கும், ஒரு 2 லேயர்ஸ், இந்த மாதிரி 3 லேயர் நான் நினைக்கிறேன். ஸோ லிட்டில் பை லிட்டில். ஓகே, அதை வந்து எடுத்து ஒரு பேக்லையோ இல்லை பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா கிறிஸ்மஸ் சமயத்தில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சுத்தமாகவும் இருக்கும். உங்களுக்கு இங்கேயே இருந்துச்சுன்னா அழுக்கடையுது, இடத்த வேறு அடைக்குது. ஸோ அதனால நாங்கள் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ பசங்களோட ஹெல்ப்பை தான் இன்றைக்கி கேட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. என்னோடய ரிலேட்டிவ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு லைக்கை போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், ஓகே ஃப்ரெண்ட், பாய். சஞ்சனா ரவி பாய் சொல்லிக்கோங்க. பாய்.